அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 61, மடியின்மை. குறள் எண் 601. குடி என்னும் குன்றா விளக்கம் மடி என்னும் மாசு ஊற மாய்ந்து கெடும். ஒருவனுக்கு தன் குடியாகிய மங்காத விளக்கு அவனுடைய சோம்பலாகிய மாசு படிய படிய ஒளிமங்கி கெட்டுவிடும். உதாரணத்திற்கு, ஒரு கிராமத்தில் விளிம்பு நிலை விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒருவன் மேல்நிலைப் பள்ளியில் படித்து வருகிறான். அவன் அம்மா காலை 5 மணிக்கு துயில் எழுந்து மகனையும் எழுப்பி அவனுக்கு காப்பி போட்டு கொடுத்து புத்தகத்தை எடுத்து படி என்று தன் மகனிடம் அறிவுறுத்துகிறார். அவன் அம்மா சொன்னபடி கேட்டு படித்து அதிக மதிப்பெண் வாங்கி பின் கல்லூரியில் படித்து அதிலும் அதிக மதிப்பெண் வாங்கி சென்னையில் சென்று IAS பயிற்சி நிறுவனத்தில் படித்து ஒரு மாவட்டத்திற்கு துணை ஆட்சித் தலைவராகிறான். அவனுக்கு எதிர் வீட்டில் உள்ள நல்ல குடியில் பிறந்த ஒருவன் சோம்பலின் காரணமாக துயில் எழுவது காலை 8 மணி. சோம்பலின் காரணமாக நன்றாக படிக்க முடியாமல் மேல்நிலைப்பள்ளி தேர்வில் தோற்றுவிடுகிறான். அதனால் ஒரு தனியார் கம்பெனியில் கடைநிலை ஊழியராக சேர்ந்து அதனை வைத்து வாழ்ந்து வருகிறான். இதனைத்தான் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தன் குடியாகிய மங்காத விளக்கு அவனுடைய சோம்பலாகிய மாசு படிய படிய ஒளி மங்கி கெட்டுவிடும் என்கிறார். தெய்வப்புலவர் ஒருவன் எப்படி சோம்பலினால் என்ன ஆவான், சோம்பல் இல்லாவிட்டால் எப்படி இருப்பான் என்பதை எப்படி அற்புதமாக சொல்லியிருக்கிறார் பாருங்கள். தெய்வப்புலவருக்கு இணை இந்த உலகத்திலே இல்லைங்க. அதனால தாங்க உலகமெங்கும் நம் திருக்குறள் பரப்பி வருகிறது. உலகமெங்கும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை பார்ப்போம்.